ஜகம் சர்வாந்தமாதங்கி சர்வரூபிணி காத்யாயினி பைரவி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. அன்பார்ந்த ஐடிவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், நமஸ்காரங்கள். வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கிலே தான் இந்த ஐடிவி சார்பாக ஆன்மீகம் அறிவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய சேனல் நிறைய ஷேர் ஆகிட்டு இருக்கு, நிறைய பேர் பார்த்துட்டே இருக்காங்க. நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். முக்கியமாக சில பேருடைய கேள்விகள், சார் கேட்டை நட்சத்திரம் சார் நான், ஆயில்யம் நட்சத்திரம் சார் நான், மூலம் நட்சத்திரம் சார் நான், ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாத நட்சத்திரம்னு சொல்லி எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள். சார் மூல நட்சத்திரம் சார், மூலமாக உடனே ஜாதகத்தை எடுத்து ஓரமாக வச்சிடுறாங்க சார். கேட்டை நட்சத்திரமா சார், கேட்டை கோட்டை ஆளுன்னு சொல்றாங்க, நீ கோட்டை ஆளக்கூடியவ, எங்க வீட்டை ஆளக்கூடியவில் அல்ல, ஓரமா ஒதுக்கி வச்சிடுறாங்க சார். இதுக்கெல்லாம் என்ன சார் பலன், என்ன சார் தீது அப்படின்னா, முதல்ல இந்த ஆயில்யத்தை எடுத்துப்போம். ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவோ, அதே மாதிரி சித்திரை ஆண் பிறந்தால், சித்திரையில் ஆண் பிறந்தால் தந்தை தெருவுக்கு வருவார். அதெல்லாம் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நிறைய கொஸ்டின்ஸ். சித்திரையில் மகன் பிறந்தால் தந்தை தெருவுக்கு வருவாருன்றது ஓரளவுக்கு ஒரு 60%-70% உண்மைதான். நீங்க உடனே தந்தை தெருவுக்கு வருவார்னா வீணா போயிட்டு வெளியே வருவாரு, இல்லை இறந்து போய் வெளியே வருவாரு, தெருவுக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் இல்லைங்க. மகன் சித்திரையில பிறந்தான்னா தந்தைக்கு ராஜயோகம் கிடைச்சி வெளிநாட்டுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு ஏற்படும். அப்ப வெளிநாட்டுல போயிருப்பார், தந்தைக்கும் மகனுக்குமான உறவு இருக்காது, போன்ல மட்டும்தான் பேசிக்கணும். இது நல்ல விஷயம் தானே. சித்திரையில் மகன் பிறந்தால் தந்தை தெருவுக்கு வருவார்னா, சித்திரையில பையன் பிறந்த உடனே தந்தை வீதிக்கு அவர் ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய ஆளா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே. எப்போதுமே வண்டியில பஸ் ஓடிட்டே இருக்கிறதுக்கு, டிரைவரா கவர்மெண்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. நல்லது தானே இது. அப்போ எல்லா தீயதையும் மட்டும் நம்ம எடுத்துக் கொள்ளக்கூடாது, எல்லா நல்லதையும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த சித்திரையில் மகன் பிறந்தாலோ, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தாலோ, சித்திரை மாசத்தில் பிறந்தாலோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வாக்கியம் சொல்லப்படுவது உண்டு. அதே மாதிரி இந்த ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது ஓரளவுக்கு அதே மாதிரி சித்திரை மாதிரியே இதுவும் 60-65% ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மருமகளை எடுக்கக்கூடிய மாமியார்கள் உடனடியாக அவர்களுக்கு கல்யாணம் ஆன உடனே அவங்க தனி கொடுத்தல் வச்சிருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. நாமளே தெரிஞ்சு அவங்களுக்கு தனி கொடுத்தல் வைத்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தூரமா இருந்தால் உறவுகள் நீடிக்கும். தூரமா இருந்தால் மாமியாரை சாப்பிட்டீங்களா அப்படின்னு நண்பா கேட்கறதுக்கும், மருமகளே இன்னைக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆகினால் அதையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது பொருந்தவே இல்லைங்க. அதாவது ஆண் மூலம் அரசாதம், பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு தவறான கருத்தை சொல்லி, பெண்ணுக்கு மூல நட்சத்திரம் தான் தவறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு. அது உண்மையிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணிக்கு முன் பிறந்த மூலம், ஆணிக்கு பின் பிறந்த மூலம் அப்படின்னு தான் இருக்கு. ஆணி மாசத்துக்கு அப்புறம் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாசத்துல பிறக்கக்கூடிய மூல நட்சத்திரங்கள் கொஞ்சம் பின்தங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்தங்கும்னா கொஞ்சம் வெற்றிக்கு அறிகுறி இல்லை. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி மாசம் வரைக்கும் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரமா இருந்தா வெற்றி பெறக்கூடிய நட்சத்திரங்கள். அதான் ஆணிக்கு முன் வரக்கூடிய மூல நட்சத்திரம், ஆணிக்கு பின் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால எல்லா மூலத்தையும் ஒரே அடியா போட்டு குழப்பிக்காம, இந்த மூல நட்சத்திரம் ஒதுக்கிடாம, முன்னாடி பிறந்ததா பின்னாடி, ஆணி மாசத்துக்கு முன்னாடி பிறந்தா ஆணி மாசத்துக்கு அப்புறம் பிறந்ததாங்கிறது ஆராய்ச்சி ஜோதிடர்கள் ஈடுபட வேண்டும். அதே மாதிரி இந்த நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இந்த சித்திரை நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், கேட்டையும் அதே மாதிரி கேட்டை கோட்டை ஆளும் வீட்டு ஆளுறதுக்கு இல்லை அப்படின்னா பயம் வந்து போகுது. கேட்டை வந்த உடனே எல்லா விதமான பெரியவங்களும் இறந்து போயிடுவாங்க, அந்த சாவியெல்லாம் அவ மரும வாய்ப்பா, அவ பெற்றியாள் கோட்டை ஆளுவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மாதிரியான ஒரு விஷயமும் ஒரு 35-45% வரைக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்குது. இதே மாதிரி சில நட்சத்திரங்கள் இருக்கு. பரணிக்கு ஒரு விதமான பரணி தரணி ஆளும்னு சொல்லுவாங்க. தரணி ஆளும்னா ஒண்ணு உலகத்தை ஆளணும், இல்லைன்னா அந்த வீட்டை ஆளணும், 2 விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாசகங்கள் சொல்லப்படுவது உண்டுதான். அதனால நீங்க அதை பத்தி பயம் கொள்ளக்கூடாது. தெய்வம் என்ற ஒன்றை நீங்கள் அனுதினமும் பின்பற்ற வேண்டும். ஆகையினால இந்த நட்சத்திரக்காரர்கள், நட்சத்திரம் சார்ந்த வாக்கியங்களை அதிகம் நம்பாமல் நீங்க ஓரளவுக்கு
உங்களுடைய நட்சத்திரத்தை ஆராய்ந்து இந்த நட்சத்திரம் முன்னாடி இருக்கா, பின்னாடி இருக்கா, அப்புறம் இருக்கா, நல்லபடியா இருக்கா, மாமியார் மாமனோட நட்சத்திரத்தோட பொருந்து போகுதா அப்படிங்கிற நாட்களை பார்த்து நீங்கள் வந்து நாள் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு திருமணம் செய்ய வேண்டும். அதன் பிறகு அவர்களை குறித்து நம்ம இருக்க வேண்டும். இது மாதிரியான செயல்கள்லாம் செய்யணுங்கிறத, சொத்து வாங்குறதோ வரி வாங்குறதோ எது வாங்குறதோ அப்புறமா நீங்க செய்யலாம். முதல்ல ஜோதிட ஆராய்ச்சி, நட்சத்திர ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஐடிவி சார்பாக ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் நம்ம அனைவரும் பங்கு பெற்றோம். நல்ல நல்ல விஷயங்களை பார்த்து வருகிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை நாம் பார்ப்போம். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, நமஸ்காரங்கள்.